இன்றைக்கி என்ன திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரண் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலேருந்து எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார் கண் இல்லது அரண் அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த கோட்டையாக இருந்தால் கூட அந்த கோட்டைக்குள் இருக்கிற அந்த வீரர்கள் திறமையற்றவர்களாக இருந்தாங்கன்னா அந்த கோட்டை மண்ணோடு மண்ணாகிடும், அதனால் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. பாருங்களேன், திருக்குறளில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை, கருத்துக்களே இல்லை. திருக்குறள் எல்லா காலத்துக்குமே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. திருக்குறள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. அதனால தான் நான் நம்மளுடைய சேனலில் இருக்க எல்லாருக்குமே நான் திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிறேன். என் மூலமாக உங்களுக்கு திருக்குறள் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அந்த ஒரு நல் நோக்கத்திற்காக தான் நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு திருக்குறள் சொல்லி அதற்கான பொருளும் சொல்லி அதற்கு சூட்டாகக்கூடிய ஒரு டாப்பிக்கில் நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணுறோம். இப்போ எதுக்கு இந்த திருக்குறள் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய மீன ராசி இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த 7.5 சனியில் நடுப்பகுதியில் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கலான ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது மீன ராசி தான். அந்த கோட்டை எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த கோட்டையாக கூட இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்க வீரர்கள் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யாத ஒருத்தவங்களா, அதாவது திறமையற்றவர்களாக இருந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கோட்டை இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் நான் மீன ராசிக்கும் கனெக்ட் பண்ணுறேன். இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் இப்போ கிடைச்சா கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையாக இல்லாமல், ஒழுக்கமாக இல்லாமல், நேர்மையாக இல்லாமல், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நீங்கள் முதல்ல கரெக்டாக இல்லை. நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் இந்த கடவுளுடைய அருளாக இருக்கட்டும், இல்லை இந்த கோச்சார கிரக பயிற்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் முதல்ல மீனராசிக்காரங்களா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆழமாக உங்களுக்கு வலியுறுத்துறேன். நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்கலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா, என்ன நம்பி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். புதுசாக யாராவது பார்க்குறீங்க, இது உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாராவது மீன ராசியில் இப்போ பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தான் இப்போ இந்த ஜென்ம சனியில் 2.5 வருஷம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த 2.5 வருஷத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நான் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே சொல்கிற விஷயம் தாங்க, ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது துல்லிய பலன் கிடையாது. இதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். முதல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு நன்றிகள். ஏன்னா நான் மீனராசி பற்றி போட்ட ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய வியூஸ் வந்திருக்கு. 70,000 60,000 40,000 சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ப்ரோ நீங்கள் சொல்கிறது நடக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. நான் மீனராசிக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் இல்லையா, இதனால் எனக்கு லட்சமாக வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. நான் சொல்கிற விஷயத்தால் நீங்கள் மனநிறைவு, திருப்தி, மன சந்தோஷம் அடைஞ்சிங்கன்னா, நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா என்னை நம்பி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுருக்க நபர்கள் எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருந்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் என்னை மேலும் சந்தோஷப்படுத்தும். மீனராசி பற்றி நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க, ரொம்ப நன்றி சொல்லியிருந்தீங்க. நானும் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். மீனராசிக்கெலாம் நான் சொல்கிற விஷயம்னா, எதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜென்மத்தில் சனி வந்துட்டாரு, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அது எல்லாத்தையும் நம்ம கடந்து வெற்றிகரமாக நம்ம வாழ்க்கையை நோக்கி அடுத்தடுத்த படிகளை நம்ம நோக்கி போய்கிட்டே இருப்போம். நான் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல மீனராசியோட கேரக்டர் ஒன்று இருக்கு இல்லையா, மீனராசியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன். இந்த வீடியோவில் இந்த 2.5 வருஷத்தில் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்க மீனராசிகள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனராசியில் பிறந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருமே இந்த 2.5 வருஷத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, சோம்பலை தவிர்க்கணும். லேசினஸ் இருக்கவே கூடாதுங்க. இந்த 2.5 வருஷம், அதாவது சனி உங்கள் ராசிகளை வரும்போது பண்ணுற வேலைன்னா உங்களை சோம்பேறியாக்குவார். உங்கள் மைண்டை யோசிக்க விடாமல் உங்களை சோம்பேறி ஆக்கிட்டாருன்னா அதன் மூலம் ஒரு நிறைய உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பார். அப்படிங்கிறதுனால ரொம்ப நம்ம உஷாராக இருக்கணும். நம்மளை ரொம்ப டயர்டாக்குவார், சோர்வாக்குவார், எனர்ஜி லெஸ்ஸாக ஆக்கிடுவார், நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாம் பிடுங்கிடுவார். அப்படிங்கிறதுனால எப்பவுமே ஒரு சோர்வாக நம்மளை டயர்டாகவே வச்சிருப்பாரு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சோர்வு, டயர்டு எல்லாத்தையும் முறியடிச்சு நம்ம ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக மாறணும்.
எல்லார் வீட்லையும் நடக்கிறதாங்க. நைட்டு முழுக்க 11, 12, 1 மணி வரைக்கும் ஃபோனை நோண்டி இருந்துட்டு காலைல 8, 9 அப்படி சொல்லிட்டு லேட்டாக எழுந்திருப்போம் இல்லையா, அதுவே நமக்கு ஒரு டயர்டை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நைட்டு இந்த ஃபோனுக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு 10, 11 மணிக்கெலாம் தூங்கிட்டு காலையில் ஏர்லி மார்னிங்காக 5, 6க்கெலாம் எழுந்து ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஒரு வாக்கிங் இல்லை ஜாகிங் இல்லை ஒரு மெடிடேஷன், இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இல்லை சாங் கேட்குறது, இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க. இப்படி நீங்கள் டெய்லி இந்த ஆக்டிவிட்டீஸை செய்ய இந்த சோம்பேறித்தனம் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துட முடியும். நீங்கள் ரொம்ப சோம்பேறியாக இருந்தீங்கன்னா சனிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போய் அவர் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சானா அவர் உங்கள் கூடயே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருவார். நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகிட்டீங்கன்னா சனி உங்களை விட்டு போயிடுவார். இப்போ என்னன்னா எப்போ பாரு ஆக்டிவாகவே இருக்கான், ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார மாட்டான் அப்படி சொல்லிட்டீங்கன்னா சனி வந்து ஒரு மந்தத்தன்மை உள்ள ஒரு சோர்வான டயர்டான ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அந்த சனியுடைய தாக்கங்கள் எல்லாம் உங்கள் மேலே படாது. நம்ம அதுக்கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். மொதல் பாயிண்ட், நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும். சோம்பேறித்தனத்தை நம்ம கிட்ட இருந்து அறவே ஒழிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது எதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த வேலையில் அலட்சியமாக இருக்கிறது. அந்த அலட்சிய போக்கு இருக்கு இல்லையா, என்ன ஆகிட போது பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வேலை செய்கிற ஃபீல்டில் உங்களுக்கு எவ்வளோதான் நாலேஜாக இருந்தாலும் 1க்கு 2 முறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கரெக்டாக இருந்தாலும் இன்னொரு முறை போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அலட்சியத்தால் வேலையை பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள் கூட மீன ராசிகளுக்கு ஏற்படலாம். அதனால் வந்து வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மூணாவது தவிர்க்க வேண்டிய விஷயம், இந்த வண்டி வாகனத்தில் வித்தைகளை காட்டுறது. அதாவது இன்ஸ்டாகிராமில் போட்டு லைக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 கையை விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த மாதிரியான சேட்டைகள் எல்லாம் இப்போ நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் இந்த ஃப்ரேமுக்காக லைக்குக்காக நம்மளோட உடம்பையும் உயிரையும் நீங்கள் பணையம் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறுபுலத்தனமாக தான் இருக்கும். தவிர்க்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி வாகனம் இந்த வெஹிக்கிள்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும், கவனச்சிதறலை தவிர்க்கணும் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மீனராசியில் பொறுத்தவங்க இதை கண்டிப்பாக இக்னோர் பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணணும். என்னன்னா கடன் வாங்கக்கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய தலைவலியை கொண்டு வந்து சேர்ந்துருங்க. சமாளிச்சுக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலேருந்து கடன் வாங்கிடுவீங்க. எல்லா பக்கத்துலேருந்து கடன்காரன் வந்து உங்கள் வீட்டுக்கு கதவு இப்போ தட்டுவோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்போ உருவாகுன்றதுனால கடனை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போலாம் இஎம்ஐலாம் நிறைய பெருகிடுச்சு இல்லையா, அந்த இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கட்டிடுங்க. உங்களால் மாதம் அந்த தொகையை செலுத்த முடியும், அதற்கான எஃபிஷியன்சி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த இஎம்ஐ அது போல் ஆப்ஷனை பயன்படுத்துங்க. மற்றபடி அதுக்கான இல்லை, ஆனால் எனக்கு பொருளை வாங்கணும் ஆசையாக இருக்குன்னா அதை நீங்கள் அறவே இப்போ இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கூட கேட்டிருக்கேங்க. கடன் வாங்கி ஆடம்பரமாக பகட்டா பிரியாணி சாப்பிட்றத விட கடனே இல்லாமல் நிம்மதியாக நம்மளுடைய வீட்டில் உட்காந்து பழைய சோறு சாப்பிட்றது அப்படிங்கிறது எவ்வளவோ நல்லது அப்படின்ட்டு. உண்மையிலே பிரியாணியை விட பழைய சோறு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்லாம் சொல்கிறாங்க. சரி, இந்த டாபிக் நம்ம விட்டுருவோம். அதனால மீனராசியில் பிறந்தவங்க எல்லாம் இந்த நேரத்தில் ஆடம்பரத்தை நோக்கி செலவு பண்ணாமல் எது தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஆடம்பரத்துக்காக இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிக்டாக மீனராசிக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். அடுத்ததான் மீனராசிக்காரங்க பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் தங்கியிருக்கும் அந்த இருப்பிடத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போய் வாடகை இருக்கிறதோ அப்படி இது போல விஷயங்கள் எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். இல்லை சார், எங்கள் ஊர் ஜோசி சொன்னார் இருக்கிற இடத்த விட்டு இப்போ நான் போனேன், எனக்கு கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கூட்டம் சொன்னார், அதனால தான் நான் இருக்கிற சொந்த இடத்த விட்டு இப்போ வாடகை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போல முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏற்கனவே மீனராசிக்கு இப்போ கடன் பிரச்சனை, பண தட்டுப்பாடு எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் சொந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போய் தங்குறது நிறைய பண விரயங்களையும் பண பற்றாக்குறையும் அது கொண்டு வந்து கொடுக்கும். சின்ன வயசுலேருந்து நீங்கள் பிறந்து வளர்ந்த வீடு அதுவாக தான் இருக்கும். அந்த வீட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ கொஞ்ச நாளுக்கு நம்ம நேரம் சரியில்லைன்றதுக்காக அந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராத ஒரு விஷயமா இருக்கும். மீனராசிக்காரங்களாம் இந்த விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். மீனராசியில் பிறந்த யங்ஸ்டர்ஸுக்குலாம் இப்போ நான் சொல்கிற விஷயம்னா, கண்டிப்பாக லவ் பண்ணாதீங்க. உங்க கூட 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசிக்கிட்டு ஒரு காதல் வரும். அந்த காதல் 2 வாரத்தில் உங்கள்கிட்ட பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பக்கமே மீனராசிக்காரங்க போவாதீங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் காதல் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுங்க. உங்களுடைய கெரியரில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. காதலில் போய் உங்கள் வாழ்க்கையை நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். அப்போ மீனராசியில் பிறந்த எல்லாருக்குமே இந்த காதலால் பிரச்சனை வருமா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அது தசாபுத்திகளை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பொதுவாக மீனராசிக்கு ஜென்மசனி நடப்பதால் காதலால் நிறைய பிரச்சனைகள் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பொது பலன் அப்படிங்கிறதுனால பொதுவாக இதை நம்ம சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்தி சொல்ல முடியாது. இருந்தாலும் காதல் அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது முக்கியம். காதல்ல நிறைய சண்டைகள் இப்ப வரக்கூடிய காலமா தான் இருக்கு மீனராசிக்கு. காதல் மூலம் உங்களுக்கு மன அழுத்தம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து வாழ்க்கையே நரகம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அந்த டிப்ரெஷன் அளவுக்கு நீங்க இப்போ போவீங்கன்றதுனால காதலை உங்ககிட்ட இருந்து தள்ளியே எந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததான் நீங்கள் வேலை செய்கிற உங்கள் பாஸ் கிட்ட ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட்லாம் கட்டி சண்டை போட வேணாம். இந்த நேரத்தில் அவங்க ஏதாவது திட்டினா கூட ரொம்ப வாக்குவாதம் பண்ணாமல் வாய் பேசாமல் அமைதியாக இருக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வரும். கொக்கு வந்து தனக்கான காலம் வரும் வரை அது அமைதியாக காத்திருக்கும். அதே மாதிரி இப்போ நமக்கு டைம் சரியில்லை, அதனால இந்த மேலதிகாரி நம்மளுடைய ஹையர் ஆஃபீஸர் கிட்ட ரொம்ப சண்டை போடாமல் இருக்கிறது மீனராசிக்கு வேலை விஷயத்தில் எல்லா வகையிலும் கண்டிப்பாக நல்லது செய்யும். இந்த ஃபைட்டை தவிர்த்திக்கோங்க. இந்த ஈகோ கிளாஷ் வர்றது இது எல்லாமே
இப்போ நடக்கும். அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் வேலை விஷயத்தில் உங்கள் மேலே தப்பே இல்லை, ஆனால் உங்கள் மேலே பழி சொல்கிறாங்கன்னு வர சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் ஏதாவது பேசலாம். மற்றபடி உங்கள் மேலே தப்பு இருக்கும்போது நீங்கள் அமைதியாக போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். வாக்குவாதங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயமா மீனராசிக்கு இருக்கும். மீனராசியில் பிறந்த என்னுடைய தங்கைகள், சகோதரிகள், தாய்மார்கள் இவங்க எல்லாம் இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், அதாவது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களை தேடி ஒருத்தர் வந்தால் அவரை நீங்கள் முழுசாக நம்பாதீங்க. நல்லவ மாதிரியே உங்கள் கூட ட்ராவல் ஆகி உங்களுக்கு அவர் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ அறிமுகமாகும் போது அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மீனராசிக்கு நல்லவ மாதிரி தான் இருப்பான், ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் அவன் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான்றதுனால, அதனால மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இப்போ புதுசாக யாராவது வந்து அறிமுகமானாங்கன்னா அவங்க கிட்ட உங்களுடைய பர்சனல் எல்லாம் சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த நபரை முடிஞ்ச அளவுக்கு நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நான் நல்லவனா கெட்டவனான்னு யாரையுமே பார்க்க மாட்டேன், நான் எல்லாரையுமே நம்புவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மீனராசியில் பிறந்தவங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் வருது. பொதுவாக மீனராசியில் பிறந்தவங்க நல்ல கேரக்டர்னா ரொம்ப வாய் பேச மாட்டாங்க, இருந்தாலும் அந்த லக்னப்படி சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குன்றதுனால மீனராசியில் பிறந்தவங்க குடும்பத்தில் ரொம்ப வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைதியான சூழலை கெடுக்குன்றதுனால, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வருன்றதுனால மீனராசியில் பிறந்தவங்க இந்த குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழலை கொண்டு வர பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சண்டை போட்டு தாம் தும் கத்தாமல் அதை வந்து பொறுமையாக சால்வ் பண்ண நீங்கள் உட்காந்து யோசிங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது மீனராசிக்கு ரொம்ப நல்ல விஷயம். என்ன சார் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் மாதிரி ஒரே லைனில் பதில் சொல்லிட்டு வாழணுமா, எங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களை நான் காலம் முழுக்க இப்படி இருக்குன்னு சொல்ல வரல. நமக்கு கிரிட்டிக்கலான ஒரு டைம், நமக்கு சாதகமற்ற காலகட்டம் வரும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அந்த வெள்ளம் வரும்போது அந்த நாணல் எப்படி வளைஞ்சு கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம சில விஷயங்களுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்து தான் ஆகணும். இல்லை என்னால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, மை லைஃப் மை ரூல், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை நீங்கள் தான் கண்டிப்பாக சந்திக்கணும். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். இவ்வளோ நேரம் மீனராசி டோன்ட், எதை பண்ணக்கூடாது எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ மீனராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்தில் எதை செய்யணும் எதை கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,